டிஸ்இன்ஃபெக்டன்ட் பின்னாடி இப்படி ஒரு சோகமான கதை இருக்குன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. 1846ல வயனா ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஃபாதர் ஆஃப் ஹேண்ட் வாஷிங்னு சொல்ற டாக்டர் இக்னஸ் செமல்விஸ் மெட்டர்னிட்டி வார்டில் நிறைய டெத்ஸ் நடக்கிறத நோட்டீஸ் பண்ணி இதுக்கான காரணம் டாக்டர்ஸ்லாம் அட்டாக்சி பண்ண கையோட ஸ்ட்ரெயிட்டா டெலிவரி பண்றதுனால டெட் பாடியில இருக்கிற ஜெர்ம் சேர்ந்து உமன்ஸ்க்கு பர்பரல் ஃபீவர் வருதுன்னு கெஸ் பண்ணாரு. இதுக்கு சொல்யூஷனா கையில இருக்க ஜெர்ம்ஸ் சாகணும்னு யோசிச்சு மே 1847ல டாக்டர் இக்னஸ் ஒரு சிம்பிள் ரூலை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதன்படி எல்லா டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் டெலிவரி ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி கையை குளோரின் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு போகணும். இந்த ஒரு சின்ன ரூல் டெலிவரிக்கு அப்புறம் வர 18% டெத்தை 2% ரெடியூஸ் பண்ணி விட்டுச்சு. பட் ஆன் அதர் சைட் அங்க இருந்த டாக்டர்ஸ் எல்லாருக்கும் இது ஒரு இன்சல்ட்டா ஃபீல் பண்ணி டாக்டர் இக்னஸை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. லேட்டர் 1865ல அவரை மென்டல் அசைலம்ல சேர்த்துக்கிட்டு அடிச்சு காயமாக்கி பிளட் இன்ஃபெக்ஷன் வந்து 2 வீக்ஸ்ல இறந்துட்டாரு. அவர் வாழ்ந்த வரைக்கும் எந்த ரெகக்னேஷன் கிடைக்கலனாலும் இப்போ டாக்டர் இக்னஸை ஃபாதர் ஆஃப் ஹேண்ட் ஹைஜீன் அண்ட் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது ஜஸ்ட் ரிமெம்பர், ஒருத்தரோட கிரேசி ஐடியா மில்லியன்ஸ் ஆஃப் லைஃபை சேவ் பண்ணிச்சு. அண்ட் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் அ ஸ்மால் ஹேபிட்.